ஹாய் கைஸ் வெல்கம் மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹீரோ கில்லர் சாப்டர் 1, 2, 3 பார்க்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டேரக்ட்டா சாப்டர் போயிடலாம். நம்ம டேரக்ட்டா வந்து சாப்டர் 1 போயிடலாம். ஸோ 1 போனோனே பார்த்தா நம்மளுக்கு வார்னிங்காட்ட குடுக்குறாங்க. ஸோ இந்த வார்னிங்ல பார்த்தீங்கன்னா வந்து என்ன போட்டிருக்குன்னா, இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளட்டா இருக்கும். அதனால பார்த்து படிங்கன்றாங்க. எடுத்தோனே பார்த்தா நம்மளுக்கு பில்டிங் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பில்டிங்ல பார்த்தா வீன்ட்டு இது போலீஸோட சவுண்ட் கேட்குது. ஸோ உடனே பார்த்தா அந்த பில்டிங்ல பார்த்தா ஃபுல்லா ஃபயர் வந்துட்டு இருக்குது. உடனே பார்த்தா போலீஸ்காரங்கலாம் வெளியில இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, "டேய் நீங்கலாம் மாட்டிக்கிட்டீங்கடா. வெப்பன்ஸ் எல்லாம் கீழ போட்டுட்டு அந்த ஹாஸ்டேஜா நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க மக்கள. அவங்களலாம் வெளியில வுடுங்கடான்னு" சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து மைக்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஒண்ணா பார்த்தா ஒருத்தன் ஜோக்கர் மாரி இருக்கிறவன் வந்து மிடில் ஃபிங்கர் காமிக்கிறான். மிடில் ஃபிங்கர் காமிச்சுட்டு என்ன காமிக்கிறான், "டேய் ஷட் த ஃபக் அப்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "இங்க பார்த்துக்கோங்க. நீங்க வந்து இங்க பாரு. நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எங்க முன்னாடி வந்தீங்க. இங்க இருக்கிற மக்களோட மண்டையில வந்து கன்னு பட்டுருவேன். சுட்டுருவேன்னு" சொல்லிட்டு இந்த ஜோக்கர் மாரி இருக்காங்கல்ல, ஸோ அவங்கலாம் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சீனு. ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, எங்கடா போனாங்க? இந்த டைம் பாத்து இப்போ ஹீரோஸ்லாம் காணோமேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் சொல்றான். உடனே பார்த்தா வந்து, என்ன சொல்ல வர அப்டின்னா, உன் பின்னாடி பாருன்னு சொல்றான். உன் பின்னாடி பார்த்தா ஒரு ஹீரோக்காரன் வரான். ஸோ அந்த ஹீரோ பார்க்கும்போது கோட் சூட் போட்டு, கழுத்துல செயின் போட்டு வரான். பார்க்கும்போது மாஸா இருக்கான். ஸோ அவன் பேரு பார்த்தீங்கன்னா ஜேடு. ஜேடி அப்டின்றாங்க. ஸோ அவன் பேரு பார்த்தா ஜேடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, "ஓ! நீங்க வந்துட்டீங்களா ஹீரோ" அப்டின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் சொல்றான். "சரி, சரி, சரி. நீங்க வந்து சர்ப்ரைஸ்லாம் ஆக வேணாம். நான் எல்லாமே கேட்டேன். நீங்க வந்து நான் லேட்டா வந்ததுனால நீ என்னைய பத்தி கேவலமா பேசிட்டு நான் கேட்டுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா, "சரி, சரி நீங்க எல்லாம் வந்து கிளம்புங்க. நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்றான். அவன் கொட்டாய் விடும்போது பார்த்தீங்கன்னா, அவன சுத்தி எலக்ட்ரிசிட்டி வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா சொய்யின்னு மறைஞ்சு போயிட்டான். யாரு இந்த பவர்காரன். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோல போயிட்டான். அந்த ஒருத்தன் வந்து பேசிட்டான். அவன் முன்னாடி போய் நிக்கிறான். அவனே வந்து ஷாக் ஆயிட்டான். "என்னடா அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டான். அவன் வந்து, "ம் என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். அந்த ஜோக்கர் இருக்கானா. உடனே பார்த்தா அவன் என்ன சொல்றான், "சரி நீ அப்படியே நிறுத்து. அதுக்கப்புறம் வந்து நீ அப்படி பண்ணலீன்னா வந்து நான் உன்ன சாவடிச்சுருவேன்னு" சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றான்னா, "நீ இந்த மாரி பண்ணலீன்னா வந்து" அந்த ஜோக்கர்காரன் சொல்றான், "இந்த மக்கள வந்து நான் இந்த ஹாஸ்டேஜா ஒருத்தன் கையில வச்சிருக்கான் தெரியுமா? இவன நான் சுட்டுருவேன்னு" சொல்றான். உடனே பார்த்தா அவன் என்ன பண்றான்னா ஹீரோக்காரன், அவன் பவர யூஸ் பண்ணி அவன் அந்த அந்த ஆள் இருக்கான்ல அவனையே சாவடிச்சுட்டான். உடனே பார்த்தீங்கன்னா, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவனே பார்க்குறான். என்னன்னா, ஹீரோக்காரன் வந்து எப்புட்றா வந்து ஒரு மக்கள சாவடிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கர்காரன் பார்க்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோக்காரன் என்ன சொல்றான், "அட பாவி! நீ எதுக்கு வந்து இப்போ இன்னசென்ட்டான ஒரு மக்கள போய் சாவடிச்ச, ஒரு ஆள போய் சாவடிச்ச" அப்படின்ட்டு ஹீரோக்காரன் அப்படியே மாத்தி பேசுறான். உடனே பார்த்தா, சரி இப்ப வந்து நான் உங்க எல்லாத்தையுமே நான் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, புட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் அடிக்க போனான். உடனே ஜோக்கர்காரன் வந்து கன் எடுத்து சுடுறான். ஸோ, அதனால ஈஸியா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே சுடுறாங்க ஹீரோக்காரன. அவன் எல்லாமே அந்த லைட்னிங் பவர் இருக்குல்ல, அத வச்சு எல்லாத்தையும் தடுத்துட்டான். தடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ஹீரோக்காரன் வந்து ஒருத்தன் ஜோக்கர் மாரி ஒருத்தன் கெட்டப் போட்டுருக்கான். அவன வந்து புடிச்சுட்டான். புடிச்சுட்டு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா கன்னு வந்து அவன் கையில புடிச்சுட்டான். புடிச்சுட்டு, "நீ என்ன பண்ண? சுடப் போற" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், "நீ தான் வந்து எல்லாத்தையும் சுட்டன்னு சொல்லிட்டு நான் வெளியில சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காரன் சொல்றான். உடனே கன் எடுத்து அவன் கையில யூஸ் பண்ணி சுட ஆரம்பிச்சுட்டான். உடனே அந்த மக்கள் எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருக்கானா, அந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஹீரோக்காரன் வந்து சுட ஆரம்பிச்சுட்டான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல பார்த்தா ஹீரோஸ் தான் வில்லனா இருப்பாங்க இந்த கதையிலேயே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா அந்த ஜோக்கர் மாரி இருக்கிறான் அவனையும் எல்லாத்தையும் வெட்டி போட்டான். அப்புறம் லைனா பார்த்தீங்கன்னா வந்து, ஓகே எல்லாத்தையுமே வந்து இப்ப சாவடிக்க போறான்டான்னு சொல்லிட்டு ஹீரோக்காரன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் சாவடிச்சுட்டான். ஓகேன்னு அப்படின்னு பார்க்கணும் நம்மளே பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எலக்ட்ரிசிட்டி பவர வச்சு எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டுற மாரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பில்டிங்கே பார்த்தீங்கன்னா சுயின்னு எலக்ட்ரிசிட்டி வருது. எப் அதோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தா தூரத்தில வந்து ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து நம்ம மெயின் கேரக்டரு. ஸோ அவ என்ன சொல்றான்னா, "அந்த அந்த ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கிறா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து கண்ணு மூடிட்டு கண்ணு தெரியாதவன் ஒருத்தன் இருக்கான். "ஆமா" அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, "நீ வந்து இப்ப வந்து அவன சாவடிச்சுட்ட. உன்னோட ட்ரெய்னிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "இப்ப நானா உங்ககிட்ட வந்து என்ன சொல்றது? ஹெல்ப் கேட்டேனா? எப்போ உங்ககிட்ட கடைசியா ஹெல்ப் கேட்டேன்? நான் வந்து உங்க ஹெல்ப்ப நான் இதுவரைக்கும் எதிர்பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த பொண்ணு சொல்றா. உடனே பார்த்தா, "ஓகே என்னமோ பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணா, பில்டிங் மேல இருந்து குதிக்கிற மாரி காமிக்கிறாங்க. சொய்யின்ட்டு. ஸோ அதோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டைட்டில் கார்டு போடுறோம். ஹீரோ கில்லர்ன்ட்டு. ஸ்டோரி பை குக்குபோல். இது வந்து நம்மளுக்கு படிக்க தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றாங்க. ஹீரோஸ் எல்லாம் என்னன்னா, ஒரு ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாமா. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ ஒரு பெர்சன காப்பாத்தணுமா, இல்ல 100 பேத்த காப்பாத்தணுமான்னு சொல்லிட்டு ஒரு சாய்ஸ் இருந்துச்சுன்னா, ஹீரோஸ் வந்து எப்பயுமே 100 பேத்த தான் காப்பாத்துவாங்களாமா. ஆனா கொஞ்சம் போக என்ன ஆயிடுச்சாமா, ரூல்ஸ் வந்து மாறிடுச்சாமா. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தனுக்கு பதில் நெறைய பேத்த ஒருத்தன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நெறைய பேத்த வந்து சாவடிக்கிறாங்களாமா. ஸோ இந்த மாரி ஆயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, ஹீரோஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லையாமா. ஹீரோஸ் வந்து எந்த பிரச்சனையுமே என்ன பண்ணாலும் அவங்க வந்து எதுவும் கேட்கறது இல்லையாமா.
இன்கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மிஷன் அப்ப என்ன ஆச்சுன்னா, பில்டிங் உடைஞ்சாலும் சரி, ஒரு மக்கள் நெறைய பேர சாகடிச்சாலும் சரி, ஹீரோஸ் யாரும் கேட்கறது இல்லையாமா. இது வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா, கடைசியில என்ன சொல்லிங்கன்னா, இது வந்து ஆக்சிடென்ட்டா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோஸ் கிட்ட சொல்லிட்டு, அவங்க ஈஸியா வந்து ஒரு ஃபன்னுக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா வந்து, இது ஹீரோஸ்க்கும், வில்லன்ஸ்க்கும் வந்து ஒரு அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸே இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்க்கலாம். ஸோ, அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, ஒரு கார் பெரிய கார் வருது. ஸோ, அந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த ஹீரோ இருக்கான் தானே, அந்த ஹீரோக்காரன் வரான் ஜேடு. ஸோ, ஜேடு வந்து கதவ திறந்துட்டு நிக்கிறான். ஸோ, அப்ப பார்த்தீங்கன்னா அவன சுத்தி பார்த்தா 2 பொண்ணுங்க இருக்குது. காட் டேம் ப்ரோ! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நெறைய பூப்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து அப்படியே வந்து அந்த என்ன பாருக்கு உள்ள போறான். ஸோ, அங்க பார்த்தா 2 செக்யூரிட்டீஸ் இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட மெயின் கேரக்டர் இருக்கா அவளும் வந்து அப்படியே நடந்து உள்ள போறா. ஸோ, அப்படி நடந்து போம்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து "யார்ரா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றான்னா, நம்மளோட மெயின் கேரக்டர் அவ என்ன பண்ணா, டக்குன்னு வந்து கைய புடிச்சுட்டா, கைய திருப்பி விட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, பொத்துன்னு நம்ம மெயின் கேரக்டர் அவள அடி அடிச்சுட்டா. ஸோ அது அடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டருக்கு அவ எல்லாத்தையுமே கைய திருப்பி விட்டு பொத்துன்னு ஒரு அடி அடிக்கிறா. அப்புறம் பார்த்தா இன்னொரு டைம் அவளோட ஜாக்கெட்டாட்டம் ஒரு ரெட் கலர் போட்டிருப்பா. அதையும் வந்து சுருட்டி விட்டு அடிக்கிறா. எல்லா இடத்துலயும் போட்டு பொத்து 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 பொத்துன்ட்டு அவ அடிக்கிறா மெயின் கேரக்டரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ பேர் இன்னும் சொல்லல. இவ பேர் என்னன்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஈஸியா வந்து வெட்டிறா, போய் எட்டி உதைக்கிறா, மூஞ்சில குத்துறா. ஸோ இதுலேருந்து பார்த்தா அவளுக்கு தெரியுது. அவளுக்கு வந்து கையில வந்து பவர் இருக்குதுன்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் என்ன சொல்றான்னா, "நான் வந்து வரேன். இந்த மாரி ஹீரோஸ்லாம் இருக்காங்கன்னு. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சாவடிப்பேன்னு" சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவ பாருக்குள்ள போறா. ஸோ பாருக்குள்ள போம்போது பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளோட அந்த ஹீரோக்காரன் இருக்கான்ல ஜேடு, அவன் வந்து சரக்கு அடிச்சுட்டு ஜம்முன்ட்டு இருக்கான். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த மாரி வந்து எல்லாத்தையும் காப்பாத்துனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பில்டப் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, பின்னாடி வந்து நம்ம நிக்கிறா. யாரு மெயின் கேரக்டரு. யாரு அந்த ஹீரோக்கு பின்னாடி. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொன்னான்னா, "இப்பதான் நான் வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வந்து யார்றா அதுன்னு" சொல்லிட்டு அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான். உடனே பார்த்தா பின்னாடி வந்து பொத்துன்னு அடிக்கிறா. ஸோ அவ வந்து ஈஸியா தடுத்துட்டா. தடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பொண்ணுங்க வந்து கூட வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஓடிட்டேன் ஆன்னு சொல்லிட்டு கத்தாவிட்டு ஓடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "யார்றா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோக்காரன் கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா, "யாரு நீ? வாட் த ஹெல்? நீ வந்து ஒரு குட்டி பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "நீ தானே ஜேடு" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெயின் கேரக்டர் கேட்குறான். அதுக்கப்புறம் நான் வந்து கேள்விப்பட்டேன், "நீ வந்து குயிக்ன்ட்டு. ஆனா நீ அந்த அளவுக்கெல்லாம் குயிக் இல்ல போலயே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே பார்த்தா, "என்ன?" அப்படின்னுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் கையில பார்த்தீங்கன்னா வந்து போக் வந்து குத்தி வச்சுட்டா யாரு நம்மளோட மெயின் கேரக்டரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, "யூ லிட்டில் பிட்ச் நீ ஒரு தொண்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா, "நீ யாரு? நீ என்ன வில்லனா? எந்த அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கன்னு" சொல்லிட்டு நம்மளோட இவன் கேட்குறான். ஸோ அவருக்கும் வந்து அவ வந்து பதில் சொல்லல. சரி அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இருடா நான் என் பவர யூஸ் பண்ணி உன்னைய சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். சரி இப்ப வந்து உன்னைய துண்டு துண்டா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் சொல்றான். இந்தா வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இந்தா உன்னைய வந்து துண்டு துண்டா ஆக்கிட்டு, உன்னோட உன்னோட உடம்புலாம் இருக்கு தானே, உன்னோட உடம்பு எல்லாத்தையும் வந்து நாய்க்கிட்ட நான் போட போறேன்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. டைரக்ட்டா அடுத்த சாப்டர் போயிடலாம். சரி ஓகே. சாப்டர் 2. சாப்டர் 2 போனோனே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர பார்க்கலாம். அந்த மெயின் கேரக்டர பார்த்தா குட்டி பொண்ணா இருக்கா. அவளுக்கு முன்னாடி பார்த்தா ஒருத்தி வந்து செத்து போய் கிடக்குறா. யாருன்னு தெரியல. உடனே பார்த்தா அவ வந்து அப்படியே அவன் மடியில வச்சுட்டு இருக்கா. 2 பேத்தோட மண்டையும் வந்து முடியும் வந்து ஒரே கலர்ல இருக்குது. மேபி நம்ம அக்கான்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ பின்னாடி வந்து ஒருத்தன் வரா. அவன் வந்து என்ன சொன்னா, "உனக்கு ரிவெஞ்ச் வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாதவ வந்து கேட்கிறா. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து என்ன சொல்றான்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தா, அவன் அக்கா காரிய காமிக்கிறான். அவன் அம்மா காரி வந்து மூஞ்சிய மறைச்சுட்டாங்க. மேபி ஃபியூச்சர் சாப்டர்ல வந்து காமிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "ஏம்மா எனக்கு வந்து ரிவெஞ்ச் வேணும். அது வந்து பாசிபிளா இருந்துச்சுன்னா எனக்கு ரிவெஞ்ச் வேணும்னு" சொல்லிட்டு அவ சொல்றா. யாரு மெயின் கேரக்டரு. "சோரி இங்க பார்த்தீங்கன்னா நெறைய மாரி ஹீரோஸ் இருக்காங்க. அதுல வந்து நீ எப்படி வந்து எந்த ஹீரோ வந்து உன்னோட அக்காவ வந்து சாவடிச்சான்னு சொல்லி நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எல்லா ஹீரோஸும் சாவடிப்பேன் ஒன் பை ஒன்னா. அதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். யார் வந்து என்னோட அக்காவ சாவடிச்சேன்னு சொல்லிட்டு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே பார்த்தா, ஓகே அப்படின்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நம்ம பிரசன்ட்க்கு வந்துடலாம். பிரசன்ட்க்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா வந்து, ஜ் ஜேட் இவன் வந்து பார்த்தா, இவனும் ஒரு கெட்ட ஹீரோ. இவன் வந்து அவ அக்காவ சாவடிச்சானா என்னன்னு தெரியல. பட் இவனையும் சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. யாரு மெயின் கேரக்டர். அவன் கண்ல நம்மளோட மெயின் கேரக்டரோட கண்ணு வந்து பார்த்தா, ரெட் கலர்ல வந்து ஒரு மாரி எரியுது. உடனே பார்த்தா, "இந்தா நான் அடிக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடிக்க போறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, மெயின் கேரக்டர் பார்த்தா அவளோட ஸ்லீவ்ல இருந்து பார்த்தா ஒரு கத்தியாட்டம் வருது. அத எடுத்து குத்த வரா.
ஸோ உடனே பார்த்தா அவன் வந்து ஈஸியா வந்து அந்த கத்திய வந்து புடிச்சுட்டான் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி. எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணவும் நம்மளுக்கு கைனன்னு தான் மெமரில வரும். எலக்ட்ரிசிட்டில வரவன். உடனே வந்து "இது என்ன பொம்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன பண்றான், ஒரு பஞ்ச் குடுக்குறான். ஸோ அதுலயும் வந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பஞ்ச் குடுக்குறான். அதுலயும் வந்து அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டான். எல்லா பஞ்ச்லயும் வந்து அவன் எஸ்கேப் ஆனான். திருப்பி வந்து அவன் வந்து கையில இருந்து அடிக்கிறான் நம்ம மெயின் கேரக்டரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவனும் வந்து அந்த வந்து பிளாக் பண்ணிட்டு திருப்பி ஒரு குத்த வரான். ஸோ அதுவும் வந்து ஈஸியா தடுத்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த டைம் பார்த்தா மூஞ்சில படார்ன்னு பட்ட மாரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ உண்மையா பட்டுருச்சு போல. பட்டுட்டு அவ ஆன்னு சொல்லி பறந்து போய் விழுகுறா யாரு மெயின் கேரக்டர். "ஓகே கம் ஆன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொன்னான் ஹீரோ. "இவ்வளவு தான் உன்கிட்ட இருக்கா? நான் வந்து நீ பவர்ன்னு நெனச்சேன். நீ வந்து வேஸ்ட் தான் போல" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, எலக்ட்ரிசிட்டி எடுத்து தூக்கி 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 என்னென்னமோ போடுறான் பொருள. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவ வந்து ஈஸியா வந்து அத எஸ்கேப் ஆயிட்டா. அவளோட சேர வச்சு தடுத்துட்டா அது எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவ வந்து குத்த வரா. ஸோ குத்த வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் சிலிண்டர் இருக்கும். அதையும் தூக்கிட்டா. ஸோ அத எடுத்து தூக்கி போடுறா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து ஃபைட் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த கேஸ் சிலிண்டர் எடுத்து இவன் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது படான்னு வெடிக்குது. ஸோ வெடிக்கும்போது பார்த்தா ஃபுல்லா புகையா இருக்குது. புகையா இருக்கும்போது பார்த்தா அந்த ஹீரோ இருக்கான்ல அவன் வந்து மூஞ்சிய மறைச்சுட்டான். எங்கடா போனான்னு சொல்லிட்டு அவனும் தேடிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சுத்தி 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 பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடிலருந்து வந்து அவன் வந்து பொத்துன்னு ஒரு அடி அடிக்கிறா. யாரு நம்மளோட மெயின் கேரக்டர். ஸோ உடனே அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா வந்து, "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "உண்மையாவே வந்து நீ இந்த அடிய வச்சு என்னைய தடுக்க முடியும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து பின்னாடி இருந்து ஒரு குத்து குத்த பார்க்குறான். இந்த டைம் பார்த்தா அவன் ஈஸியா வந்து தடுத்துட்டான். நம்ம மெயின் கேரக்டர வந்து பொத்து பொத்து பொத்துன்னு அடிக்கிறான். ஸோ அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றான்னா, "நீ என்ன வில்லன் தானே! இந்த மாரி ஃபர்ஸ்ட் வில்லன் நீ நெனச்சுட்டு இருக்கியா? இந்த மாரி நெறைய வில்லன்ஸ் வந்து என் கூட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து செத்து போயிருக்காங்க. நீயும் சாக போறடி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, கைய எடுத்து பொத்து பொத்து பொத்துன்னு பொத்துன்னு மூஞ்சிலயே அடிக்கிறான் மெயின் கேரக்டர் மூஞ்சில. படார் 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 படார்ன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அடிக்கிற அடியில பார்த்தா பஞ்ச் அப்படியே போயிட்டே இருக்குது. அவனும் வந்து ஆஹா! ஆஹான்னு சொல்லிட்டு அவன் அடிச்ச அடியில பார்த்தா அவன் கையே வந்து ரெட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து உன்னை சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்றான். சாகுடின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னுட்டு வந்து நம்மளோட இவனுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னா, அவன் எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்ணும்போது பார்த்தா ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவன வந்து யாரோ ஒருத்தன் வந்து கழுத்த புடிச்சுட்டு தலைய வெட்டுற மாரி அவனுக்கு வந்து அந்த இமேஜினேஷன் போறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து "என்னடா இது? என்னடா இது ஃபீலிங் இது?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேர்த்து கொட்டுறான். "என்ன எலவுடா இதுன்னு?" சொல்லிட்டு அவன் வேர்த்து கொட்டுறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் இருக்கான். அவன் வந்து அவன் கைய புடிச்சுட்டான். டக்குன்னு புடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, "ஹம் அவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ கண்ணு பார்த்தா ரெட் கலர் க்ளோ ஆகுது. சொன்னே பார்த்தா, "என்ன எலவுடா இது? என்ன நடந்துச்சு இது? இப்ப என்னமோ எனக்கு வந்து என்னமோ நடந்த மாரி இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியலையே" அப்படின்னோனே, ஓகே. உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் சொல்றான், "நான் வந்து உன்கிட்ட அடி வாங்குனதுக்கப்புறம் இப்ப தான் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ வந்து எப்படின்னா, உன்னோட பவர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நான் இப்ப கண்டுபிடிச்சுட்டேன்னு" சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்து பவர் வந்து என்ன சொல்றாங்க, கிஃப்ட்னா வந்து சூப்பர் பவரு. ஸோ சூப்பர் பவர் எப்படி வரும்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஃபிளாஷ் ஆட்டம் இருக்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "இல்ல நான் இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரமா போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நெனைக்கிறான். ஸோ இந்த டைம் ஹீரோ நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அவன் என்ன பண்றான்னா, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றா. யாரு ஹீரோ யூஸ் பண்ணானோ அதே எலக்ட்ரிசிட்டி இவளும் யூஸ் பண்றா. யூஸ் பண்ணும்போது பார்த்தா, கழுத்த வந்து ஒரு மாரி வெட்டிட்டா. வெட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவனோட பாதி கழுத்து வந்து அப்படியே கிழிஞ்சிருச்சு. கிழிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா, "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன்னு சொல்லிட்டு கத்துறா பயங்கரமா. எனக்கு வலிக்குது, வலிக்குது, வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஹீரோ கத்திட்டு இருக்கான். உடனே பார்த்தா, "ஏய் நீ ஒரு தொண்டு. எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்கிட்ட நீ இந்த மாரி பண்ணிட்டு இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன? நான் வந்து இது பண்ணக்கூடாதா? நான் வந்து நாட் அலோவ்டா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா, "இல்ல இப்போ நீ சாவடிக்கிறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், திருப்பி அடிக்க வரான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவ இருக்காளான ஹீரோயினு, அவ வந்து மூஞ்சில பொத்துன்னு ஒரு அடி அடிச்சுட்டா. அதுக்கடுத்து பார்த்தா, "உன் ஸ்ட்ரென்த் என்ன? இவ்வளோதானா? இது மாரி உன்ன மாரி எல்லா ஹீரோஸும் தான் இதெல்லாம் டம்மி தான் போல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. அவனும் வந்து அப்படியே மயக்கத்துல அப்படியே போயிட்டு இருக்கு. என் பாடி கூட மூவ் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு? நான் உண்மையா நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ நெனைக்கிறான். அதுவும் இந்த மாரி நான் சாக போறேன். நான் வந்து ஒரு கிரேட் ஜேடு. என்னைய போய் இந்த மாரி சாவடிக்க போனாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் மனசு கேட்கவே மாட்டேங்குது. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாவடிச்சான். அந்த பாடியெல்லாம் வந்து அவன் பாடிய வந்து புடிச்சிட்டு போற மாரி காமிக்கிறாங்க. கெட்டது பண்ணா கெட்டது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் இங்க நடக்குது. உடனே பார்த்தன்னா, ஓகே இப்ப நான் வந்து சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து பயத்துல வந்து ஓடுறான் கிடுகிடுன்ட்டு அவனோட கனவு உலகத்துல. அதுக்கப்புறம் பார்த்தா கிடுகிடுன்னு ஓடிட்டு இருக்கான். அதுதான் நம்மளுக்கு காமிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து அவனோட மூஞ்சிய புடிச்சுட்டா. புடிச்சுட்டு, "நீ டேய் ஜேடு, மேட் டாகு நீ வந்து உன்னோட நெக்ஸ்ட் லைஃப்லயாச்சும் கொஞ்சம் நல்லவனா இருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ஒரே பஞ்ச்ச வந்து என்னது அந்த கிரவுண்ட்ல அடிக்கிறான் பொத்துன்ட்டு. அடிச்ச அடியில பார்த்தா அவன் செத்துட்டான். பூம் 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 செத்து போயிட்டான். அந்த மூஞ்சி வந்து அப்படியே ரத்தம் தெறிக்குது. அந்த மாரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. உடனே பார்த்தா அவ வந்து லுக் விடுறா. அந்த இது போஸ்ட் பார்க்கும்போது தான் கெத்தா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் செத்து போய் கிடக்குறான்.
ஸோ அவளும் வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கில்லர் சொல்லிட்டு டைட்டில் கார்டு இப்ப தான் போடுறாங்க. ஸோ கடைசிலலாம் டைட்டில் கார்டு போடுவாங்க போல இந்த மானுவால. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனு. அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கண்ணு தெரியாதவன் இருக்கான் தானே. ஸோ அவன் என்ன சொன்னான், இந்த மாரி நீ ஹீரோ வந்து எல்லாரும் நீ சாவடிச்சுட்ட உன்னைய தேடி நெறைய பேர் வருவாங்க. ஜாக்கிரதையா இருன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாதவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஜேட விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஜாக்கிரதையா இருமான்னு சொல்றான். எல்லாத்துக்கும் நீ ப்ரிப்பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா, அந்த பொண்ணு என்ன சொல்றா, "நான் எல்லாத்துக்கும் ரெடிடா. எல்லாத்தையும் வர சொல்றேன். பிரிங்கிட்டும்" அப்படின்றா. ஸோ எல்லாத்தையும் வாங்கடா அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ வந்து என்னன்னா நிக்நேம் நான் வந்து ஹீரோ கில்லரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திய வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல வந்து அந்த கண்ணு தெரியாதவன் வந்து இந்த பொண்ணுக்கு குடுக்குறான். ஸோ அத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த மாரி வந்து இந்த கத்திய வச்சு யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னா எல்லாத்தையுமே நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இது பார்த்தீங்கன்னா, ஹீரோஸ் எல்லாம் வந்து எனக்கு கவலையே இல்ல. எவ்வளோ பவரா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு நம்மளோட மெயின் கேரக்டர் சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா போலீஸ்காரங்கலாம் வந்து அந்த பார வந்து மூடிட்டாங்க. மூடிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. யாருங்க எப்படி செத்து போனோம், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் பண்றாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஜேடு பொசிஷன்ல வந்து வேற ஒருத்தன் வந்துட்டானாமா. ஜேடோட சக்சஸர்னா ஜேடு அவன் ஒரு பொசிஷன்ல இன்னொருத்தன் இருப்பான் தானே. ஸோ அவன் வந்துட்டானாமா. ஜேடுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமா இப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா? அவன் பாடி கூட இன்னும் அடக்கம் பண்ணல. அதுக்குள்ள வந்து அவனோட பொசிஷனுக்கு வேற ஒருத்தன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆமா என்ன பண்றது? இதெல்லாம் நார்மல் ஹீரோ தானே. இதெல்லாம் நடக்கதான் செய்யும்ன்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஒருத்தன் ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அந்த ரத்தத்த வந்து ஒருத்தன் வந்து நக்கிட்டே வரான். ஸோ நக்கிட்டு வரும்போது பார்த்தா, வாட் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் என்ன 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 என்னன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்றான்னா, "டேய் ஜேடு யார் உனக்கு இது மாரி பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெட் பாடி அவன்கிட்ட வந்து ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கிரீன் கலர்ல இருக்கு, ஒண்ணு ப்ளூ கலர்ல இருக்கு. "ஓ! ஓ! ஓ! இதான் விஷயமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஆர் யூ சீரியஸ்ன்னு டெட் பாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தா, "டோன்ட் வொரி ஜேடு நான் வந்து உனக்கு பழி வாங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், "நான் வந்து உனக்கு அவெஞ்ச் எடுப்பேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த லூசு மாரி ஜோக்கர் மாரி இருக்கிறான்னு அவன் சொல்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் ரத்தத்த வந்து நக்குனான். ஸோ ரத்தத்த நக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு தெரியுது. என்னன்னா அந்த நம்மளோட மெயின் கேரக்டர் மூஞ்சி இருக்குதுல்ல, அது அவனுக்கு தெளிவா தெரியுது. ஸோ இவனோட பவர் பார்த்தீங்கன்னா வந்து, மத்தவன் ரத்தத்த நக்கும்போது, இவனால வந்து அது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் போல. ரத்தத்த வச்சு ஏதோ கண்டுபிடிக்கிறான். ஸோ இவன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஓ! நீயா அது?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ரத்தத்த நக்கும்போது தெரியுது. "ஹிஹிஹிஹிஹி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாக்க வந்து நீட்டிட்டு, "உன்னைய நான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றான். இவனோட பேர் பார்த்தா கயோஸ் அப்படின்றாங்க. ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ 3 சாப்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் அவுட் பண்ற மாரி காமிக்கிறாங்க. ஃபுல்லா வேர்த்து போய் இருக்குது. ஸோ அதில பார்த்தா அவ வந்து புஷ் அப்ஸ் எடுத்துட்டு இருக்கா. ஸோ புஷ் அப்ஸ் வந்து எப்படி காலே யூஸ் பண்ணாம எடுக்கிறா. ஸோ அவ பாடியில ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கோடா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட ஆப்ஸ காமிக்கிறாங்க. காட் டேம்! செமையா இருக்கா பார்க்கவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, சரி எனக்கு வந்து மூடாயிரும் போல அவள பார்த்துட்டு இருந்தா. ஸோ அடுத்த பேஜுக்கு போயிடலாம். ஸோ அடுத்த பேஜ்ல போனோனே பார்த்தீங்கன்னா, அவ புஷ் அப்ஸ் எடுத்துட்டு இருக்கான். நியூஸ்ல வந்து என்னமோ போயிட்டு இருக்குது. ஸோ நியூஸ்ல வந்து நம்மளுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அத பத்தி பேசல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்றாங்க. ஹீரோ கிளான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காமா. ஸோ அந்த ஹீரோ கிளான்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்னன்னா நெறைய ஹீரோஸ் இருப்பாங்கன்னு. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மெம்பராமா. ஹீரோ கிளானுக்கு வந்து மெம்பரா இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிளான் வந்து ஒரு ஆர்டர் சொன்னாங்கன்னா, மத்த ஹீரோஸ் எல்லாம் அத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் எல்லா அனிமிலயும் நடக்கிறது தான். ஸோ ப்ளீச்ல நடக்கிற மாரி தான். ஸோ ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லன்ஸ வந்து இவங்க நம்ம ஹீரோஸ்லாம் என்ன சொல்றது வார்ல வந்து வின் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் பவர் வந்துருச்சுன்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி வில்லன்ஸ்லாம் இருக்கும்போது நடந்துச்சுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிளான்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பள இருக்கா. ஸோ இவ தான் வந்து லீடர் போல. ஸோ பார்க்கும்போது ஹோம்லேண்டர் மாரி இருக்கா. எனக்கு என்னமோ வில்லி மாரி தான் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. அப்புறம் நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து குளிக்கிறா. குளிச்சுட்டே இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. கொஞ்சம் கீழ காமிங்கடான்னு சொல்லி நம்மளுக்கே தோணும். பட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. "என்னடா காமிங்கடா, கீழ காமிங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அவ வந்து ஜேட் இருக்கான அவரோட ஃபோட்டோ வந்து எக்ஸ் மார்க் போட்டு அழிக்கிறா. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து அவ ஒரு பிளான் வச்சிருக்கா. நெறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட்டு ஜேட வந்து முடிச்சு தள்ளிட்டா. ஸோ இந்த மாரி வந்து நெறைய பேத்த வந்து அவ சாவடிப்பான்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது. பார்ப்போம் எப்படி சாவடிக்கிறான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கில்லர் சொல்லி டைட்டில் கார்டுல வந்து ரொம்ப சீக்கிரமாவே போட்டாங்க. ஸோ அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பில்டிங்ல பார்த்தீங்கன்னா வந்து, கெட் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும் போல. ஸோ அந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து காஃபி கடை, சரக்கு கடை இருக்கும் போல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெயிட்டர் இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா வந்து வொர்க் பண்றா. ஒரு ஒரு சின்ன குட்டி பார் கடையில வந்து வொர்க் பண்றா போல நம்மளோட ஹீரோயினு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அவ காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வரா. பார்க்கவே அழகா இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபைனலா வந்து இவ பேர வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. "நீ சீக்கிரமா வந்துட்ட ஹீவா" அப்படின்றாங்க. ஸோ இவ பேர் பார்த்தா ஹீர்வா.
ஹிர்வான்னு நெனைக்கிறேன். ஸோ HIVA அது வந்து எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றது? ஹெர்வான்னு சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு வந்து கஸ்டமர்ஸ் இல்ல போலயே அப்படின்னு சொல்லி நம்மளோட மெயின் கேரக்டர் ஹிர்வா சொல்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இருப்பாங்க அப்படின்றான். ஒருத்தன் இருக்கான் பாரு உட்காந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, யார்றா உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் சாப்டர் பார்த்தோன்னா ஒருத்தன் ஜோக்கர் மாரி இருந்தானே ரத்தத்த கண்டுபிடிச்சுட்டு, அவ வந்து உட்காந்துட்டுருக்கான். ஸோ உட்காந்துட்டுருக்கும்போது பார்த்தா நம்ம மெயின் கேரக்டர் இருக்கா. அவளும் வந்து பார்த்துட்டா. யார்றா அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. உடனே பார்த்தீங்கன்னா வந்து கன் எடுத்துட்டு வந்து இவன் வந்து என்ன பண்றான், அவன சுடுற மாரி காமிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஈன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். உடனே பார்த்தா அவன் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றான், எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்குதானே, அத வந்து யூஸ் பண்ணி டக்குன்னு அவன் முன்னாடி வந்துட்டு, கைய வந்து திருப்பி விட்டு கத்திய வச்சு வெட்டுறான். "இங்க பாரு" அப்படின்னோனே அவன் வந்து "ஏய் நிறுத்து, நிறுத்து காம் டவுன். நான் வந்து சும்மா ஒரு ஹாய் சொல்ல தான் வந்தேன். நீ என்ன திடீர்னுட்டு வந்து என்ன என்னைய வந்து சாவடிக்க போற? அதுவும் இல்லாம நீ வந்து கியூட்டா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, "நீ யாரு? ஹீரோ கிளான் தானே உன்னைய சென்ட் பண்ணாங்கன்னு" சொல்லிட்டு நம்மளோட ஈர்வா சொல்றா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, யார்றா இவ? இவ பார்க்கும்போது பார்த்தா எப்படி காமாவும் இருக்கா, அதே மாரி பிரிட்டிஷ் ஷார்ப்பாவும் இருக்கா. அதுவும் இல்லாம வந்து இவன் வந்து ஜேடோட கிஃப்ட் யூஸ் பண்ணா. ஜேடு வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவா. அத வந்து இவளும் யூஸ் பண்றானா? எப்படி இவன் வந்து ஜேடோட இது யூஸ் பண்றா? ஒரு வேள வந்து இவளோட பவர் என்னன்னா, மத்தவங்களோட பீப்பிள் இருக்காங்கல்ல, எப்படி சொல்றது? ஆட்டைய போடுற பவர் தான் இவளுக்கு போல. லைக் கக்காசி மாரி வச்சுக்கலாம். காப்பி நிஞ்சா மாரி வந்து இவ காப்பி பண்றாவளா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெனைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் வந்து காஃபி குடிக்கிறான். சரி இப்ப வந்து நம்ம அதெல்லாம் உடு. நீ வந்து எனக்கு வந்து நாளைக்கு வந்து என்னைய மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல வந்து அட்ரஸ் எழுதிட்டு அவன் குடுக்குறான். நாளைக்கு நீ மட்டும் தனியா வா. யாரையும் கூட்டிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் வரான். ஸோ அவ் அந்த பாரோட ஓனரு. ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா அட்ரஸ் வந்து 12 மணிக்கு நீ வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவ மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த நாளு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட்டா வந்து அவன் நம்மளோட அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுமே இல்ல. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து நம்மளோட ஹீரோயின் வந்திருக்கா. ஏன்னா, இவன் வந்து மீட் பண்ண சொல்லியிருக்கான். அதனால வந்து நம்ம ஹீரோயினும் வந்திருக்கா. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவ வந்து பார்க்குறான். எங்கடா அவன் காணோமேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். தூரத்துல இருந்து பார்த்தா ஸ்வைப் பண்றான். யாரு நம்மளோட ஒரு போலீஸ்காரன் ஹீரோக்காரன் இருக்கான். அவன் வந்து ஸ்வைப் பண்றான். உடனே பார்த்தா அவன் வந்து கண்டுபிடிச்சுட்டான். பரவாயில்லையே! நான் இவ்வளோ தூரத்துல இருந்து நான் வந்து உன்ன எய்ம் பண்ணா, நீ வந்து அத டக்குன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எடுத்தோனே தூரத்துல இருந்து சுடுறான். பொடார்ன்னு ஒண்ணு சுடுறான். நம்மளோட ஹீரோவா இருக்காதானே, அவ வந்து என்ன பண்றா, அதுலருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டா. எஸ்கேப் ஆகும்போது, ம்ஹ்ம். ஓகே. எனக்கு வந்து அவளோட செஸ்ட்டவே நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஃபேன் சர்வீஸ் நெறையா இருக்கும் போல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவ வந்து கிடுகிடுன்னு ஓடிட்டு கார் கண்ணாடி அத வந்து புடுங்கிட்டு போறா. ஸோ கிடுகிடுன்னு போயிட்டு என்ன பண்றா, ஒரு இடத்துல வந்து கவர் அப் எடுத்துட்டா. கவர் அப் எடுத்துட்டு என்ன பண்றான்னா, கார் கண்ணாடி யூஸ் பண்றா. கார் கண்ணாடி யூஸ் பண்ணி எங்கடா இருக்கான்னு சொல்லி தூரத்துல இருந்து அவ பார்க்குறா. ஸோ தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த தூரத்துல இருந்து அந்த கார் கண்ணாடிய வச்சு பார்ப்பானா, அதையும் வந்து பொட்டுன்னு அடிச்சுட்டான். உடனே வந்து அவ கண்டுபிடிச்சுட்டா. இவன் வந்து இங்கேருந்து 2000 யார்ட்ஸுக்கு அவேல இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்றான்னா, ஒரு ஜோப்புக்குள்ள கை விட்டு என்னமோ குண்டாட்டம் இருக்குது. அத எடுக்குறா. அத என்ன பண்றான்னா, சரி இந்த குண்ட தூக்கி அங்க தூக்கி போடுவோம். அதுவும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்ணி அந்த குண்டு இருக்கு தானே, அத ஏதோ டொப்புன்னு தூக்கி போடுறா. ஸோ தூக்கி போடும்போது பில்டிங்கே உடையுது. அந்த சின்ன புல்லட்ல இருந்து. உடனே பார்த்தா, இவன் என்ன இவ்ளோ பவரா மொட்டத்தனமா இருக்கான். அந்த ஸ்டீல் பால்ல இருந்து இவ்ளோ பவர் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எலக்ட்ரிசிட்டி அவ வந்து ஒரு சரியான மான்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, அவ ஃபுல் பவர் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பவரு. அத வந்து அவ யூஸ் பண்றா. யூஸ் பண்ணி என்ன பண்றா, அந்த பில்டிங் போயே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் என்ன பண்றான்னா, ஓகே நான் எய்ம் பண்றேன்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுவான். அப்பதான் அவன் நோட் பண்ணுவான். அவன் வந்து அந்த இடத்திலேயே இல்ல. டக்குன்னு அவன் பில்டிங்க்கே வந்துட்டான் அதுக்குள்ள அப்டின்ட்டு. அட பாவின்னு சொல்லிட்டு அவன் அதுக்குள்ள இங்க வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். உடனே பார்த்தா ஹிஹிஹி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கேட்குறான். உடனே பார்த்தா அவன் வந்து டுப் 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 டுப்ன்னு அவன் எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸ்ல கிடுகிடுன்னு ஃபாஸ்ட்டா ஏறிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா அவன் முன்னாடியே வந்து நிக்கிறான். உடனே பார்த்தா அவன் வந்து, "ஆ ஃபைனலா நீ வந்துட்டியா? ஹான்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "இரு இப்போ உன்னைய நான் சுடப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் சுடுறான். பொட்டுன்னு சுடுறான். அத வந்து அவ ஈஸியா வந்து தடுத்துட்டா. ஸோ தடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, அவ வந்து மூஞ்சில அடிக்க பார்க்குறா. ஸோ அவனும் வந்து அத தடுத்துட்டான். திருப்பி இன்னொரு சுடும்போது பார்த்தா, திருப்பி இவ வந்து தடுத்துட்டா. இந்த மாரி மாறி மாறி தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஜோப்புக்குள்ள இருந்து இன்னொரு கன் எடுக்குறான். ஸோ அதையும் வந்து அவ புடிங்கி கேப் பண்ணி என்ன பண்றா, பொத்து பொத்துன்னு அடிக்கிறான். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து பொத்து பொத்துன்னு அடிக்கிறான். கையில பார்த்தீங்கன்னா, அவனால எதுவுமே பண்ண முடியல. யார்றா அவன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மூஞ்சிலேயே பொட்டால்ன்னு அடிக்கிறா. ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஒரு கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு தூண்டுல வந்து நின்னுட்டு இருக்கான். "அப்பா! யார்றா அவ?" அப்படின்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹீரோயின் இருக்காளான, அவ வந்து கத்திய எடுக்குறா. எடுத்துட்டு என்ன சொல்றான்னா, "ஹெல்" அப்படின்றான். "ஹலோ" அப்படின்றான். "நீ வந்து எல்லுக்கு போற. நீ நரகத்துக்கு போற" அப்படின்னு சொல்லிட்டுன்றா. நம்ம ஹீரோயின் இருக்காளா, கத்தி எடுத்துட்டு வீச வரா. ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சாப்டர் புடிச்சிருந்தா, இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 20 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ போடுறேன். பை.